சாத்தான்குளம் லாக்அப் மரண வழக்கில் மதுரை சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்தியாவையே உலுக்கியுள்ளது. நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய சாத்தான்குளம் லாக்அப் மரண வழக்கில் மதுரை சிறப்பு நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் மரணத்திற்கு காரணமான 9 போலீசாருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. மக்களை காக்க வேண்டிய போலீசாரை மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் கஸ்டடி மரணங்கள் குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. 2020 கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் லாக்டவுன் அமலில் இருந்தபோது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியது. அங்கு மொபைல் கடை நடத்தி வந்த பி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஜே பெனிக்ஸ் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி ஜூன் 19, 2020 அன்று போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஒரு சாதாரண வழக்காக தொடங்கியது பின்னர் நாட்டையே உலுக்கிய ஒரு பெரும் துயரமாக மாறியது. கைது செய்யப்பட்ட ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸை போலீசார் பல மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமாக சித்திரவதை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. லத்தி மற்றும் இரும்பு கம்பிகளால் தாக்கியதில் இருவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. பின்னர் அவர்களை கோவில்பட்டி கிளைச்சிறைக்கு மாற்றினர். ஜூன் 22 அன்று பெனிக்ஸும் மறுநாள் ஜூன் 23 அன்று ஜெயராஜும் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ போலீசார் ஆதாரங்களை மறைக்க முயன்றதையும் பதிவேடுகளை மாற்றியதையும் கண்டுபிடித்தது. ஒரு பெண் காவலர் அளித்த வாக்குமூலம் இந்த வழக்கில் மிக முக்கிய சாட்சியாக அமைந்தது. இந்த வழக்கில் நீண்ட விசாரணைக்கு பிறகு மதுரை சிறப்பு நீதிமன்றம் இந்த முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. தந்தை மகன் மரணத்திற்கு காரணமான 9 போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தண்டனை பெற்றவர்களில் ஸ்ரீதர், ரகு கணேஷ், முருகன், பாலகிருஷ்ணன், முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், சமுத்திரை மற்றும் வேல்முத்து ஆகியோர் அடங்குவர். இவர்களில் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய போலீசாரை தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த தீர்ப்பானது ஒரு குறிப்பிட்ட வழக்கோடு தீர்ப்பு மட்டுமல்ல, இது கஸ்டடி வன்முறைக்கு எதிராக காவல்துறைக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கை என சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர். கஸ்டடி சித்திரவதைகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என்ற செய்தியை இந்த தீர்ப்பு சொல்வதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல்லாக அமையும் என பலரும் நம்புகின்றனர்.